என் தங்க பிள்ளையே, என்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு நீ அதனை ரகசியமாக மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு செய்தியை தான் இன்று உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஆணிதரமான உண்மைகள் என்பது நீ நன்கு அறிந்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இனிமேல் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். நான் எதற்காக உன்னிடத்தில் இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையும் நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் உன்னை அழிக்க வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததை விட உன்னை கண்ணீர் சிந்த விட வேண்டும் என்று நினைத்த ஒருவனுடைய குடும்பம் இப்போது நிலைகுலைந்து போய்விட்டது. அதற்காக நின்று கொண்டிருக்கின்றது. ஒரு இழப்பை ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள், அடுத்த இழப்பை சந்திக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இது யார், எதனால் இப்படி நடந்தது என்பதையும் நான் சொல்கின்றேன். அதனை நீ ரகசியமாக உன் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ யாரிடத்திலும் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று ஒருபோதும் உனக்கு ஒரு அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கை எப்போதும் ரகசியமாகவே இருக்கட்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீ ஒருவரிடத்தில் எப்போதும் சொல்லிவிட்டாயானால் அங்கேயே உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்போதும் பார்த்தாலுமே உனக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனை நீ சர்வசாதாரணமாக எதிர்கொண்டுதான் வருகின்றாய். ஏனென்றால் உன்னை அளவைக்க இவர்கள் செய்த முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றது. உன்னை அளவைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. அது எப்படி தெரியுமா? ஒருவர் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கும் போதுதான் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும். என் பிள்ளையே, அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, இதற்கெல்லாம் நீ சரியாக எப்போதுமே உன்னுடைய பாதையில் நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து புரிந்து கொண்டாலே போதும். உன்னை ஆட்டி படைத்த எந்த ஒரு விஷயங்களும் பிரச்சனைகளும் உனக்கு எந்த வகையிலும் ஏமாற்றத்தையும் கொடுக்காது என்பதை மறந்து விடாதே. நீ அப்படிதான் இது நாள் வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை தைரியம் கொண்ட என் பிள்ளை இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் நீ முழுமையான மன தைரியத்தோடு தானே கேட்டாய் அல்லவா? மனதைரியத்தோடு தான் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே உன்னை சந்தோஷமான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இப்போது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், உன்னோடு நல்ல நட்பில் பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு விஷயம் செய்யும் போது இடையில் புகுந்து சற்றென்று ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டு உன்னை கண்ணீர் விட வைக்கின்றார்கள் அல்லவா? எப்படி என்று உன் அப்பனிடம் நீ கேட்கின்றாயா? என் பிள்ளையே, இந்த கருப்பன் அதையும் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் நீ உன்னை விட்டு பிரிந்த ஒருவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த ஒருவரையோ அல்லது கடந்து வந்த ஒருவரையோ எப்போதுமே நினைக்க கூடாது. அவர்களை நினைத்து விட்டோமானால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகின்றது. நம்முடைய எல்லா செயல்களுமே நமக்கு தெளிவினை கொடுக்காமல் போய்விடுகின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ குழப்பமடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா?
இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அவர்களின் ஞாபகம் நமக்கு வந்துவிட்டது என்றால் நாம் உடைந்து போய்விடுவோம். அவர்களின் ஞாபகம் நமக்கு வந்துவிட்டது என்றால் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் விட்டு விடுவோம் என்று சொல்லி நீ அதை கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கும் போது நீ செய்கின்ற செயல்களில் எல்லாம் உன்னுடைய முன்னேற்றம் தெளிவாக இருக்கும் போதுதான் இவர்களின் சுயரூபம் அங்கே வெளிப்படும் என்பதை புரிந்து கொள். வேண்டுமென்றே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்படியானால் இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை நாம் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு இழப்பு ஒருவரின் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும், ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவர் விட்டு சென்றார் அந்த பாதிப்பு எந்த அளவிற்கு அவர்கள் மனதில் இருக்கும் என்பதை அவர்களுக்கு நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் செயலால் செய்து காட்டினால் மட்டும்தான் அது அவர்களுக்கு மனதில் எப்போதும் நிற்கும் அல்லவா. நாம் செயலில் செய்து காட்டினால் மட்டும்தான் காலம் முழுவதும் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அடுத்தவருக்கு அந்த துன்பத்தை கொடுக்கவும் நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையை இதிலிருந்து என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட வேண்டும் என்று துடித்தாலும் என் பிள்ளையே அதிலிருந்து நீ உனக்கான பெருமகிழ்ச்சியான அடைய வேண்டும் என்று நீ புரிந்து கொண்டால் போதும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தித்த இழப்பு உனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தட்டும். அப்படி இருக்கும்போது உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் இன்று அவர்களின் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது அவர்களுக்கு தேடிக்கொண்ட ஒரு தண்டனை என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அதை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்தவும் முடியாது. என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் உன்னை நான் இதனை ரகசியமாக வைக்க சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் போல நீ கிடையாது. மற்றவர்களின் கஷ்டங்களை எல்லாம் எப்போதும் கண்டு நீ கேலி செய்வதும் கிடையாது. மற்றவர்களின் கஷ்டங்களை கண்டு எப்போதும் என் பிள்ளை நீ எப்போதும் வாய்விட்டு சிரித்ததும் கிடையாது. ஆனால் தனக்கு ஒரு துரோகம் செய்தவர்களுக்கு கூட நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா. உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை இவர்கள் செய்யும் போது கருப்பன் அதனை கண்டும் காணாமல் இருக்க முடியுமா என்ன? இந்த கருப்பன் அதை வேடிக்கை பார்க்க தான் முடியுமா? அதனால் நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்றுவென்று நீ தெரிந்து கொண்டு எப்போதும் போல என் பிள்ளை நீ எப்போதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதுமல்லவா. உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருந்து நடத்துவதை உனக்கு எப்போதும் என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டங்களோடும் கவலைகளோடும் இருக்காமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக உணர்வதற்கு தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பெறுவதற்கு எப்போதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. என் செல்ல குழந்தையே, இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையில் எப்போதும் உறுதியாகி விடாமல் நீ நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்த வெற்றியோடு பெறுவதற்கு நீ எப்போதுமே முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என்றும் என்றென்றும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அதை பல மடங்கு நான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, பல மடங்கு அதிகமாக நான் உன் வாழ்க்கையில் அதனை மாற்றி விடுகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் கண்டு ரசிக்க துடித்தவர்கள்தான். கஷ்டப்பட்டால் தானே அதன் வேதனை என்னவென்று அவர்களுக்கு தெரிய வரும். உனக்கு தர நினைக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தால் தானே அது என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும். இதையெல்லாம்
சரியான நேரத்தில் இவர்கள் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக என்றும் நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற தருணம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் கருப்பன் ஆணாக இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. இந்த கருப்பன் நினைத்து விட்டால் மாற்ற முடியாத விஷயம் உண்டா? இந்த கருப்பன் நினைத்து விட்டால் நடத்த முடியாத விஷயம் உண்டா? அவ்வளவு சாதாரணம் எல்லாம் அவர்களை நான் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையே அவ்வளவு சாதாரணம் எல்லாம் அவர்களை நான் தப்பிக்க நினைத்து விடுவேனா என்ன? அவர்களுக்கு எப்போதும் என் பிள்ளை தண்டனைகள் கொடுக்க வேண்டுமோ அதேபோல் அதுவெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? எல்லையற்ற விஷயங்கள் என்பது எந்த துன்பத்தை கொடுத்த போதெல்லாம் சிரித்தார்கள் என்பதையும் இப்போது அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் போது கண்ணீர் வடிக்கின்றார்கள். என் பிள்ளையே தனக்கு நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நாம் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடிக்கான பேரதிசயத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை நீ எப்போதும் புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? என் அன்பு குழந்தையே, எத்தனையோ நேரம் நீ எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வரும் போதெல்லாம் இது போன்ற சூழ்ச்சிகளை நான் உனக்கு எப்போதும் அடையாளப்படுத்துகிறேன். அவர்கள் உன் இல்லத்தில் ஒரு இழப்பை சந்திக்க நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த இழப்பு அவர்களுக்கு நேர்ந்ததுதான் அவர்கள் எதிர்பார்த்திடாத ஒரு திருப்பம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்போது புரியும் அல்லவா மற்றவர்களுக்கு தாம் எதை செய்ய நினைக்கின்றோமோ, எந்த தீங்கினை செய்ய நினைக்கின்றோமோ அந்த தீங்கு நம்மை தேடி வரும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் என்பது நீ புரிந்து கொண்டால் போதும். உன் அப்பன் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையில் இதனை நான் செய்து எப்போதும் கொடுத்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இனி உன்னுடைய வெற்றியை என் பிள்ளை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள். இந்த கருப்பன் இருக்கும் வரை இந்த ரகசியம் உன் மனதிற்குள் இருக்கட்டும். வெளிகாட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள் அல்லவா? வெளியில் தெரிந்து விட்டால் நிச்சயமாக தாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் என்று சொல்லி மூடி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் இரு. கருப்பன் என்னென்ன செய்கின்றேனோ அதை தரமானதாக அவர்களை செய்து கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். நீ மட்டும் தெரிந்து கொள். அன்று அவர்கள் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தார்கள் அல்லவா? அதற்காக அவர்களுக்கு நீ கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா? என்னவென்று நீ மட்டும் தெரிந்து கொள். அது போதும் அல்லவா? வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அவசியமில்லை என்பதுதான் உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டாலே போதும். நினைவில் மட்டும் இருந்தால் போதும். என் பிள்ளையே, அடுத்தவரின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் அதே துன்பத்தால் அழிந்து போவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என்பதை புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்ச்சிகள் வெளிவரும். அப்படி வரும்போது துவண்டு விடாமல் கருப்பனின் காலடியில் அத்தனையும் போட்டுவிடு. இந்த கருப்பன் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் நடத்துவதுதான் இந்த வாழ்க்கை என்று உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு வாக்கு தந்துவிட்டேன். இந்த அப்பன் துணையாக இருக்கின்றார். நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்போதும் நேர்மையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், என்னால் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் நேர்மையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறு செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகிறது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இழந்த இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதினால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவரையும் துரோகங்கள் செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை நீ உணர்த்த வேண்டும் அல்லவா? உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்க பிள்ளையே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, எப்போதும் அவர்களுக்கு நீ மௌனத்தை மட்டும் பரிசாகவும் பதிலாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்போதும் நீ மாறப்போகிறது என்று, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது என்று, என் இல்லத்தில் பணம் பெருக போகிறது என்று, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது என்று, அதேபோல் எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது என்று, பேசாத உறவுகள் எல்லாம் தான் தன்னைத்தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படிதான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் இப்படிதான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதை தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகிவிட்டாயா? இப்போது இந்த அப்பனுக்கும் உனக்கும் தயாராகி இருக்கிறேன் என்று உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டு
நான் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக மாறி மாறி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அப்பன் கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்தால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்துமே நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றார். தயாராக இருக்கிறேன் என் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு வேண்டியதை செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல் வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசையும் கூட. சில விஷயங்களை செய்யக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். நீ இப்போது நன்றாக வாழப்போகிறேன் என்று அழுது கொண்டும் சொல்லக்கூடாது. அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று கண்டு அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் நேர்மையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும், புன்னகையோடு சொல்ல வேண்டும். உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவையோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதே. உன் மனது தெளிவாக இருக்கும் போது நீ இதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.